முடியாது சார். சிவா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உங்களை விட்டா யார் சிவா இருக்காங்க? சரி, நான் வரேன். என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், மித்தியன் அண்ட் கிரிக் கார்த்தி ஆன் போர்ட். ஓகே, இந்தியா சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து, அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மேட்ச்ல. எஸ், நம்ம ஸ்டார்டிங்கே இயர்லி ப்ரிடிக்ஷன், அவங்க ப்ரிடிக்ஷனை சொல்லிடலாம். நான் என்னோடதுல இருந்து ஆரம்பிச்சிருந்தேன். நான் வந்து இங்கிலாந்து 3 இந்தியா 1, ஒரு மேட்ச் டிரா இல்லாட்டி ரெயின் இதனால எஃபெக்ட் ஆயிருன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பேட்டிங்ல மோஸ்ட்லி ஜோ ரூட் தான் மோஸ்ட் ரன் ஸ்கோரரா இருப்பாருன்னு சொல்லியிருக்கேன். பவுலிங்ல பூம்ரா. உங்களோட ப்ரெடிக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சோ நான் வந்து இங்கிலாந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு என்னமோ தேர் பேட்டிங் லுக்ஸ் வெரி ஃபார்மிடபிள் அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன்ஸ்மே நல்லா சூட் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா நிறைய விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஈவன் இந்தியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஐ டெஃபினெட்லி பேக் இங்கிலாந்து 4-1 நான் ப்ரெடிக்ட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு மழை இல்லாட்டி எந்த மேட்சும் டிரா ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா கண்டிப்பா ரிசல்ட்ஸ் தான் இங்கிலாந்து போவாங்க. ஸோ 4-1 இங்கிலாந்து. டாப் ரன் ஸ்கோரர் ஆப்வியஸ்லி ஒரே குதிரை தான், ஜோ ரூட் தான். பவுலிங்ல நான் கிறிஸ் வோக்ஸ் சொல்லியிருக்கேன். எனக்கு நல்லா பண்ணணும்னு ஆசை. ப்ரெடிக்ஷனுமே வந்து எனக்கு கிறிஸ் வோக்ஸ் வந்து தோணுது மனசுல இன்ஸ்டிக்டிவா. எனக்கு வந்துட்டு இந்தியா 3-1 சொல்றேன். ஏன்னா வந்து அவங்க பவுலிங், அவங்க பேட்டிங் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளோ ரொம்ப வீக்கா வந்து பவுலிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பெரிய சீரியஸ்ன்னு நினைக்கிறேன் இது. ஸோ ஆல்சோ நான் வந்து சாம் குக் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். ஜாஸ் டங்க் ஆடுறாங்க. டங்க் வந்து எவ்வளோ எஃபெக்டிவா இருப்பாருன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் வந்து இந்தியா பேக் பண்றேன் டு ஃபுல் எக்ஸ்டென்ட். 3-1 இந்தியா. ஒரு மேட்ச் வந்து ஆப்வியஸா டிரா ரிசல்ட் இல்லாம போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்சோ பேட்டிங் அண்ட் ரன் ஸ்கோரர்ஸ் அண்ட் விக்கெட் டேக்கர் சொல்லணும்ல. விக்கெட் வந்து ஆப்வியஸ் தான். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா என்ன? பும்ரா தவிர எதுவும் இல்லை. அதனால பும்ரா. பவுலிங் வந்துட்டு சாரி பேட்டிங் வந்துட்டு ஜோ ரூட் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் பேக் பண்றேன். நம்ம ப்ரெடிக்ஷன் வந்துடும். நம்ம ப்ரெடிக்ஷன் எப்பவும் போல இந்தியா தான். இந்தியா 3-2. கில்லோட எரா பிகின்ஸ், நியூ எரா ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அவரு சொன்ன மாதிரி தான், இங்கிலாந்துல வந்துட்டு அவங்களுக்கும் புது பவுலிங் லைனப். ஆக்சுவலி பெரிய பெரிய தரலாம் ரிட்டையர் ஆயிட்டாங்கும் போது அவங்களுக்கும் ஒரு புது பவுலிங் லைனப். அதே இங்க வைஸ் வருஷம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியனோட பேட்டிங். பட் ஸ்டில் எனக்கு இந்தியன் பேட்டிங் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தோணுது. வித் KL ராகுல் அண்ட் கோ. கில்லுமே எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணுவாரு அப்படின்ட்டு தோணுது. ஸோ ஐ லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வந்து பும்ரா வந்து மேபி ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னால மேபி 2 மேட்ச் கூட ரெஸ்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ அது சொல்ல முடியாது. அதனால எனக்கு என்னமோ சிராஜ் இந்தியன் சைட்ல இருந்து த்ரூ அவுட்டா 5 மேட்ச் ஆட போறாருங்கிறதால அவர் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருப்பாரு அப்படின்னு தோணுது. அண்ட் பேட்டிங் வைஸ் வந்துட்டு ஆப்வியஸ்லி KL ராகுலா ஜோ ரூட்டான் அப்படியே பச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஐ பேக் KL ராகுல். ஸோ இந்தியா ஜெயிக்கணும்னா KL ராகுல் பிக்கா ஸ்கோர் பண்ணும். ஸோ ஐ ப்ரெடிக்ட் இந்தியா வின். ஸோ KL ராகுல். ஓகே மக்களே, நம்ம இயர்லியரா இப்போ ப்ரிடிக்ஷன் எதுக்கு சொன்னோம்னா, நீங்களும் உங்க ப்ரிடிக்ஷனை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்த சீரிஸ் முடிஞ்சதும் யார் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் கமெண்ட்ஸ் வச்சுட்டு. ஃபர்ஸ்ட் ஜாக் கிராலி, பென் டக்கெட் ஓப்பனிங், ஆலி பாப், ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், பென் ஸ்டோக்ஸ், அப்புறம் ஜேமி சித், கிறிஸ் வோக்ஸாலையும் கொஞ்சம் பேட்டிங் ஆட முடியும். அதுக்கப்புறம் பிரைடன் காஸ் அவரும் கொஞ்சம் ஆடுவாரு. அப்புறம் ஜாஸ் டங், ஷோயப் பஷீர், இதான் அவங்களோட பிளேயிங் 11. ஸோ இனிஷியல் தாட் சொல்லிருங்க. நான் மெயினா இங்கிலாந்து ப்ரெடிக்ட் பண்ணதே இந்த பேட்டிங், இந்த ரீசன்னாலதான். நம்பர் 9 வரையும் டீசெண்டா பேட்டிங் ஆடுவாங்க. இப்போ எப்படின்னா ஜேமி ஸ்மித் வரையும் நல்லா ஆடுவாங்க. ஓக்ஸ் நம்ம கூடயே நிறைய டைம் பார்த்துருக்கோம், பேட்டிங் சூப்பரா பண்ணியிருக்காரு. பிரைடன் காஸ்டாலையும் ஆட முடியும். ஸோ அவங்களோட பேட்டிங் டெப்த் நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த டாப் 6 வந்து ஆல்ரெடி நல்லா இங்கிலாந்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓலி போப் வந்து யங்ஸ்டரா இருந்தாலுமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்காரு, நிறைய ஓவர்சீஸ்லயும் விளையாண்டுருக்காரு. ஸோ அதனாலதான் நான் சொன்னேன், ஜோ ரூட் இங்கிலாந்துன்றப்ப அவரை வெளியவே எடுக்க முடியாது. அவர் தான் வந்து இங்கிலாந்தோட அந்த ஸ்டெபிலிட்டிக்கு மெயின் ரீசனே. பென் ஸ்டோக்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பேட்டிங் லைனை போச்சு தான் நான் இங்கிலாந்து தான் பேக் பண்றேன். அதுவும் இல்லாமல் நம்ம பேட்டிங் வந்து இப்பதான் ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த சீரீஸ்குள்ள வரும்போது ஆஸ்திரேலியா கூட ஒரு பாடுகவாஸ்கர் தோத்துட்டோம். நியூசிலாண்டோட ஹோம் சீரீஸ்ல வாஷ் அவுட். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் அவுட்ல இருந்து வரும்போது எந்த அளவுக்கு கம்பேக் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அந்த இங்கிலாண்டோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் பேக் பண்ணி தான் இங்கிலாந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். சொல்ற மாதிரி 100% ட்ரூ. ஏன்னா அந்த இங்கிலாந்தோட பேட்டிங் ஸ்ட்ரக்சரே வந்து லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங். ரொம்ப டிசிப்ளினான பேட்டிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாட்டியும் பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அவங்களுக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போற அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கலனா கூட இன்டிமிடேட்டிங்கா நிறைய மேட்சஸ் வந்து அவங்களுக்கு ரிசல்ட் கெயின் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதே அப்ரோச் தான் ஆட போறாங்க, அதே டாக்டிக்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறாங்க.
பேட் தம் அவுட். ஸோ இதுல வந்து ஜாக் கிராலியை வந்து நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன் ப்ரோ. அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அந்த பொட்டன்ஷியல் நல்ல பேக் லைக் அப்ரைட்டா ஆட முடியும், அந்த பேக் ஃபுட் பஞ்ச் ஒன் பண்ணுவாரு. அதே மாதிரி டிரைவ்ஸுமே சரி. ஜாக் கிராலி வந்து நிறைய பால் நீங்க அவுட் சைட் ஆஃப் டெம்ப் பண்ணி அந்த டிரைவுக்கு போய் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிருக்காரு. எஸ்பெஷலி ஆசஸ் அவர் ஸ்டார்டிங்ல இங்கிலாந்துல ஆடினப்பலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவரோட அப்ரோச்சே வந்து லைக் ரொம்ப ஃபோக்கஸ்டாவும் ஆடுறாரு. எடுத்தோடனே வந்து அந்த பவுலர்ஸ் மேல பிரஷர் போடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அது இப்படி ஆஃப் லேட்டா வந்து நிறைய சக்சஸ் வந்து அவருக்கு அப்படிதான் கிடைச்சிருக்கு. சோ நான் வந்து ஜாக் கிராலியை ரொம்ப ஹையா ரேட் பண்றேன். அதே மாதிரி லெஃப்ட் ரைட் பென் டக்கெட் பாக்குறப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல லெஃப்ட் ரைட் பெருசா இது இல்லைனா கூட பென் டக்கெட் ஆன் த அதர் ஹேண்ட் இவங்க அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஆடலாங்கிறப்போ அவர் வந்து பயங்கரமா அவரோட ரோல கரெக்டா பண்ணிடுறாரு. அவருமே வந்து ப்ரோ இவங்க எல்லாருமே ப்ரோ ஒரே பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆடுறாங்க, அக்ரெசிவா தான் போறாங்க, அப்ரோச் வந்து அதே மாதிரி தான் இருக்கு. ஆலி பாப்மே நீங்க பெருசா லாஃப்டட் ஷாட்ஸ் போகாட்டி கூட ஹி இஸ் a வெரி பிஸி பிளேயர். ரொம்ப கிரீஸ்ல பிஸியா இருப்பாரு, ரொம்ப சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாரு, ரொம்ப அனிமேட்டடா இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஜோ ரூட் ஆப்வியஸ்லி ஓவரால் இங்கிலாந்து பாக்குறப்போ லுக்ஸ் வெரி ஃபார்மிடபிள். பேட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நம்ம பவுலிங் வருவோம். அகைன் சொல்ற மாதிரி வந்துட்டு பேட்டிங் இங்கிலாண்டோட பேட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உங்க அக்ரெசிவ் அப்ரோச் மேல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. அந்த பேஸ்பால்னு சொல்லிட்டு விளையாடுறது அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் இங்க வரலையே, மேக்சிமம் ரிசல்ட்ஸ் எதுவும் அது வரல. ஸோ வந்துட்டு அந்த லெவல்ல இருக்காங்க, பட் ஸ்டில் எனக்கு என்னமோ அவங்க பேட்டிங் மேல பெருசா அது எப்படி வேணா போகலாம். ஆனா 3-2ன்னு ப்ரெடிக்ட் பண்ணது காரணமே பும்ராவோட 3 மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிடுவாங்க, அந்த 3 மேட்ச் இந்தியா வின் பண்ணுவாங்க. அந்த 2 மேட்ச் எப்படி வேணா போகலாம், ஏன்னா இந்தியா ஹேவ் குவாலிட்டி பவுலிங் அட்டாக் பண்ணும்போது பார்ப்போம் அவங்க பேட்டிங் எப்படி பண்றாங்கன்னு. பட் ஆன் பேப்பர் பார்க்கும்போது வெரி சாலிட் பேட்டிங். இல்ல ஆக்சுவலா வந்து அந்த பேஸ்பால் அப்ரோச் வந்து சொன்ன மாதிரி வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்காததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து லாஸ்ட் டைம் நம்ம பேசின மாதிரி வந்து இந்த நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் தே ஆர் பிளேயிங். இந்த தடவை பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள்லயும் அதிகமான மேட்சஸ் வந்து இங்கிலாந்து ஆட போறாங்க, 22 நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் அதிகமா நினைக்கிறேன், 21 or 22 ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. ஸோ அதிகமான டெஸ்ட் மேட்ச் எப்பவுமே ஆடுறது வந்து இங்கிலாண்டா தான் இருக்கு. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். அந்த பெர்சன்டேஜ் வச்சு போகும்போது வந்து நீங்க எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் கடைசி நீங்க தோக்குறத வச்சு கொஞ்சம் இல்ல டிரா ஆகுறத வச்சு அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகி தான் போகாம இருக்காங்க. ஆல்சோ நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் பேஸ்பால்னு சொன்னாலும் அது வந்து ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்திருக்கு தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல. நம்ம சொன்ன மாதிரி இப்போ எத்தனையோ பேர் வந்து நம்ம நிறைய இப்போ டக்கெட் வந்து எதுக்குள்ளேயோ ஒரு இதுல சொல்லும் போது வந்துட்டு பேஸ்பால் வந்து ஒரு பிராண்ட் ஆயிருச்சுன்னு சொல்லும் போது யாரும் இந்தியன் கிரிக்கெட்டர் தான் ரிப்ளை பண்ணி எங்க ஷேவா கேள்விப்பட்டிருக்கேன், ரிஷப் சொன்னாருன்னு நினைக்கிறேன், ஷேவா கேள்விப்பட்டிருக்கேன், அந்த காலத்துல பேஸ்பால் ஆடினவங்க நாங்களான்ற மாதிரி. ஸோ மாதிரி பேஸ்பால் வந்து ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆயிருச்சு, அதுதான் ஃபியூச்சர்ன்ற மாதிரி இருக்கு. இப்போ ரீசெண்டா டெஸ்ட் கிரிக்கெட் அலைவ் ஆனதுக்கும் முக்கியமான ரீசன் வந்து பேஸ்பால் தான். நமக்கு என்னதான் பிடிக்கலைனாலும் அதை நம்மளோட டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து இனிமே கோயிங் ஃபார்வர்ட் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ டாக்கிங் அபவுட் தேர் பேட்டிங் வந்துட்டு லுக்ஸ் சோ ஸ்ட்ராங் கம்பேர் டு இந்தியா. ஒரே ஒரு இது மட்டும் ஒலி போப்பா இல்ல வந்து பெத்தலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரை கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அது இப்பதான் கிளியர் பண்ணியிருக்காங்க. லைக் இன்னைக்கு ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணி போப் இஸ் பிளேயிங் அஹெட் ஆஃப் பெத்தல்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ பேட்டிங் வந்து சோ ஸ்ட்ராங் இன் பேப்பர். நீங்க சொன்ன மாதிரி பிரைடன் கார்சே வரைக்கும் வந்து பேட்டிங் வந்து ஆடுவாரு. பிரைடன் கார்சே ஹாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100s. ஸோ அவர் வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க. பட் பவுலிங் தான் வந்து தெரிஞ்ச வீக். என்ன இதுல வந்து ஜாஸ்டங்க் அஹெட் ஆஃப் சாம் குக் போனாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்து சாம் குக் வந்து ஹி இஸ் கம்மிங் டு இன்டர்நேஷனல் ஆஃப்டர் வெரி ஸ்ட்ராங் டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்சஸ். அவரோட ஆவரேஜ் வந்து 20 நினைக்கிறேன். ஃபுல்லா போய் எடுத்து பார்த்தா அவ்வளோ விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு, அவ்வளோ குமிச்சு வச்சிருக்காரு. ஜாஸ்டங்கோட டொமஸ்டிக்கா அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்ல. எதை பேஸ் பண்ணி அவரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஆல்சோ இங்க லீட்ஸ்ல வந்துட்டு சாம்குக் ஆல்ரெடி ஆடி இருக்காரு, அதுலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. தெரியல, பட் அது மட்டும் தான் எனக்கு இதா இருக்கு. நான் இப்ப சாம்குக் ஆடி இருந்தாருன்னா கூட நான் ஹையா ரேட் பண்ணுவேன் இங்கிலாண்டை டு வின் தி ஃபர்ஸ்ட் டெஸ்ட். பட் வந்து ஜாஸ்டங்க்கு போயிருக்காங்க. ஓகே, சோ வந்து இந்த போப் பெத்தல் டாஸ் அப் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு டாஸ் அப்பே கிடையாது ப்ரோ. போப் வந்து டெஃபினெட்லி பிளே, அது வந்து ஒரு கம்பாரிசனே கிடையாது. ஆலி போப் எனி டே ஹி வில் பி இந்த ஸ்டார்டிங் 11. அதே மாதிரி பவுலிங் பத்தி பேசுறப்போ இங்கிலாண்டோட ஒரு வேல்யூபிள் அசெட்டா ரொம்ப ஹையா ரேட் பண்ற பிளேயர் வந்து கஸ் அட்கின்சன். ஓகேவா, அவர் வந்து எல்லா கண்டிஷன்ஸ்லயுமே வந்து அவரு பெஸ்டா கொடுத்திருக்காரு. பாகிஸ்தான்ல வந்து ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணாரு ப்ரோ. அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி இங்கிலாந்துலயுமே நியூ பால் டீசெண்டா போறாரு. சோ மல்டி டைமென்ஷன் அந்த வெர்சட்டாலிட்டியை கொண்டு வராரு கஸ் அட்கின்சன். ஆனா ஹி இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட், மேட்ச் ஃபிட்னு நினைக்கிறேன். அதனாலதான் கஸ் அட்கின்சன் ஆடல. அதே மாதிரி மார்க் வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு மேட்ச் ஆடினா ஒரு மேட்ச் இழுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது ரொட்டேஷன்ல தே வில் கம் இன் டு பிக்சர் நினைக்கிறேன். ஸோ ஆர்ச்சரும் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணல, வுட்டும் ஸ்டார்ட் பண்ணல. கிறிஸ் வோக்ஸை நான் ரொம்ப 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 ஹையா ரேட் பண்றேன் ப்ரோ. அவர் அந்த ஆண்டர்சன் பிராட் டைம்ல இருந்தே வந்து அவங்க அளவுக்கு பேசப்பட்டனா கூட அந்த அளவுக்கு எபிலிட்டி வந்து ஹி ஹாஸ் டேலண்ட் வைஸ் வந்து அவர்கிட்ட இருக்கு.
இருக்கு. என்ன கொஞ்சம் பால் ஓல்ட் ஆச்சுன்னா மேபி கொஞ்சம் ஒரு ஒரு கிரிட்டிசம் வச்சா கூட நியூ பால்ல ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். நல்லா ஸ்பின் பண்ண முடியும், நல்லா சீம் பண்ண முடியும், நல்ல இஸ் a வெரி பர்ஃபெக்ட் bowler ஃபார் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ், எஸ்பெஷலி கிளவுடியாலாம் இருந்துச்சுன்னா he can run through the opponent. அதே மாதிரி ஜாஸ்டன் வந்து டேவிட் வார்னருக்கு ஒரு பால் போடுவார் ஆஷஸ்ல. he can nip apart, like அந்த பேஸ் வச்சு he can do the damage. ஸோ அதனால ஐ எம் ரியலி எக்ஸைட்டட், லைக் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் எந்த மாதிரி வந்து இது பண்ண போறாங்கன்னு. அதே மாதிரி இன்னொரு பிளேயர் வந்து பிரைடன் கார்ஸ்மே வந்து அதான் ப்ரோ, அந்த ஹிட் த டெக் வந்து ஹி கேன் ஹிட், நல்லா அடிக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ஐ எம் கன்வின்ஸ் தான். எஸ், அந்த அளவுக்கு இங்கிலாந்தோட பவுலிங் பழைய இருந்த பவுலிங் அளவுக்கு இல்லை. ஏன்னா ஆண்டர்சன், பிராட் அந்த மாதிரி இதெல்லாம், ஆலி ராபின்சன் இருந்தாரு போன டூர்லாம் இருந்தப்போ, நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் வீக்கா இருக்கு. பட் ஓகே, ஸ்டில் தே கேன் மேனேஜ் அண்ட் டூ வெல்னு எனக்கு தோணுது. உங்க தோணு சொல்லி இல்ல, இந்த இங்கிலாந்து பவுலிங் லைனப்னு பொறுத்தவரையும் பெரிய பெரிய தலைலாம் இருந்தாங்க. ஆண்டர்சன், அப்புறம் மார்க்வுட் சூப்பரா போட்டு இருந்தாரு, ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஒரு கலக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைலாம் இருக்கும்போது இப்ப கரண்டா இந்த பவுலிங் பார்க்கும்பொழுது ஆன் பேப்பர் ரொம்பவே வீக்கா இருக்காங்க. மேபி ஃபீல்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா ஆன் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் பவுலிங் அட்டாக் இஸ் ஃபார் அஹெட் கம்பேர் டு இங்கிலாந்து. ஸோ வந்து சொல்லியே தான் ஆகணும். ஸோ அதுதான் மேபி ஃபீல்ட்ல எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி கிறிஸ் வோக்ஸ் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டரு. டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்தவரையும் வந்து ஏலியானா ஸ்விங் பண்ணுவாரு, கொஞ்சம் பால் ஹோல்டானா அடி வாங்குவார். பட் ஸ்டில் ஹி ஹேவ் தட் கேப்பபிலிட்டி டு ஸ்விங் அண்ட் டேக் த விக்கெட்ஸ். அதே மாதிரி பேட்டிங்லயும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. ஸோ வந்து நல்ல யூட்டிலிட்டி கிரிக்கெட். அதே மாதிரி தான் பிரைடன் கார்ஸும். ஆன் தி ஹோல் வந்து அவங்க பேட்டிங்ல நல்லா ஹெவியா வச்சிருக்காங்க, பட் பவுலிங் வீக்கா தான் இருக்கு. இல்ல, இதை நான் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வந்து இங்கிலாந்தோட பவுலிங் வந்து ரொம்பவே எப்படி சொல்றது, ஸ்கிராச்சியா தான் இருக்கு. டெஸ்ட் லெவல்ல அவங்க இந்த மாதிரி இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி கிறிஸ் வோக்ஸ் எஸ் அவர் நல்லா பண்ணுவாரு, ஒரு நல்ல ஒரு இது ஆல்ரெடி பெர்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்காரு. பட் இந்த சீரீஸ்ல பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ப்ரோ. அவரும் ஒரு லாங் செட் பேக் அப்புறம் தான் இப்ப கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ அவர்கிட்டயும் அந்த இனிஷியல் மூவ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் அவர் யூஸ்வலாவே நல்லா இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாரு. கொஞ்சம் லேட்டரான பால் ஓல்டர் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு எஃபெக்டிவா இருக்க மாட்டாரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிறிஸ் வோக்ஸ் பத்தி பேசுறப்ப ஒரு யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர் எல்லாமே நம்ம சொல்றோம். பட் வந்து ஒரு பவுலிங் அட்டாக் வந்து அவரால் லீட் பண்ணி ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலரா அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமானா எனக்கு தெரியல. அது முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஆண்டர்சன் மாதிரியோ இல்ல பெரிய பெரிய அந்த பிளேயர்ஸ் மாதிரியோ இவரால் வந்து ஓவராலா அந்த பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ணி அவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேதர் பண்ண முடியுமானா ஹோப்ஃபுல்லி ஹி ஸ்டெப்ஸ் அப் திஸ் டைம் ப்ரோ. பாப்போம் அது என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி ஷோயப் பஷீர் பத்தி நம்ம ஹோப்ஃபுல்லி ஹி டசன்ட் ஸ்டெப் அப் திஸ் டைம். உங்களுக்கு எனக்கு சொல்றேன், ஷோயப் பஷீர் வந்து நம்ம பத்தி பேசிடலாம். ஏன்னா ஷோயப் பஷீர் வந்து ஆஃப் ஸ்பின்னர், அவர் பத்தி நம்ம பவுலிங் அட்டாக் பேசுறப்போ பேசிடணும். இது வந்து மெயினா வந்து நிறைய பேர் இங்கிலாந்து சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா வார்ம் அப் ஃபார் ஆஷஸ்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து சும்மா அவங்களுக்கு வந்து, ஏன்னா ஆஷஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஒரு வார் மாதிரி. ஸோ அங்க வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல ஷோயப் பஷீர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஏன்னா அவரோட ஹைட் ரெண்டாவது ஆஃப் ஸ்பின் ரிலீஸ் பாயிண்ட்ங்கிறப்போ ஷோயப் பஷீர் வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க, எஸ்பெஷலி ஆஷஸ்க்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் மட்டும் இல்ல, இந்த சீரீஸ்லயுமே வந்து ஒரு எஃபெக்டிவ் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும், ஒரு எண்ட் ஹோல்ட் பண்ணி போடணும். சில பிச்சர்ஸ்லாம் வந்து ஈஸ் அவுட் ஆறப்போ நல்ல ஃபிளாட் ட்ராக்ல இருக்கிறப்போ ஒரு எண்ட் கண்ட்ரோல் பண்ணி புடிச்சு போடணுங்கிற மாதிரி ஷோயப் பஷீர் பாக்குறாங்க. அந்த ரோல் அவர் பண்ணணும், கரெக்டா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இதை வந்து அவரு அப்படியே ஆஷஸ்க்கு எடுத்து போவாரா இல்லையாங்கிறது we would like to wait and see. இதுவே கொஞ்சம் ஓவரா இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த இங்கிலாந்து இந்தியா சீரீஸே வந்து ஒரு பிராக்டிஸ் தான், இங்கிலாந்துக்கு பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றது கொஞ்சம் ஓவர் பில்டப்பா இருக்கு. இன்னைக்கு காலைல கூட ஒரு லெஜெண்ட் பிளேயர் நம்ம ஸ்டேட்மெண்ட் விட்டதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. இந்தியன் டீம் ஒன்னும் சி டீம் கூட எடுத்துட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க நிறைய டைம். அந்த மாதிரிலாம் இந்தியன் டீமும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்னன்னா எல்லாமே புதுசு, அவ்வளவுதான். அந்த செட்டப் புதுசு. இங்கிலாந்துல எப்படி கவுண்டி எல்லாம் ஆடிட்டு தான் வராங்க. சோ அவங்களும் நல்லா தான் ஆடுவாங்க. இல்ல, இந்த மாதிரி இந்தியாவை ரைட் ஆஃப் பண்ணாங்க நிறைய டைம். அதே சொல்ற மாதிரி இந்தியா சி டீம் வச்சுதானே ஆஸ்திரேலியாவில போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அவராலாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆன் ஃபீல்டு எப்படி ஸ்டெப் அப் பண்றாங்கிறதா இருக்கு. அண்ட் ஐ பிலீவ் இந்த பேட்டிங் லைன் அப் என்னதான் வீக்குன்னு சொன்னாலும் இந்தியாவோட பேட்டிங் லைன் ஸ்டெப் அப் பண்ணுங்கிறது என்னோட தாட்டு. நம்ம அதை கோயிங் ஃபர்தர் பேசுவோம். இல்ல வீக் இல்ல, கண்டிப்பா இந்தியன் பேட்டிங் லைனப் வந்து நான் வீக்னு சொல்லவே மாட்டேன். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் லேக் ஆகுது. அந்த பொசிஷன்ல அவங்க ஸ்டெப் பண்ணுவாங்களான்றதுதான் எங்க கொஸ்டினே. சாய் சுதர்சன் இல்லாட்டி அபிமன்யு ஈஸ்வரனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் 3ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, ஸ்டெப் அப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ஏர்லியர் ஸ்டேஜ்லயே நம்ம சக்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 2 சீரீஸ் 3 சீரீஸ் போச்சுன்னா டெஃபினட்டா அவங்கள சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடிட்டு தான் வராங்க. சோ அதுல வந்து எனக்கு பெரிய டவுட் இல்லை. அதே மாதிரி கருண் நாயரும் வந்து நம்பர் 6ல தான் ஆட போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் மேலே டவுட்டே இல்லை. இப்போ கூட பிராக்டிஸ் மேட்ச் இந்த இங்கிலாந்து லைன்ஸோட ஆடும்போது கூட நல்லா ஆடி இருந்தாரு, செஞ்சுரிலாம் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா வந்து நான் கண்டிப்பா வீக்னு சொல்ல மாட்டேன். பேட்டிங் பொறுத்த வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் லேக் ஆகுது. இந்தியா பேட்டிங் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். அந்த நாசர் ஹுசேன் நிறைய இங்கிலாந்து வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வருது வந்து சம்டைம்ஸ் வந்து அது கான்டெக்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க சில பேர் நினைக்கிறேன். எஸ், சில இங்கிலாந்து
பிளேயர்ஸ் வந்து சில இங்கிலாந்து ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லலாம், ஒரு கலாய்க்கிற மாதிரியோ ஒரு நக்கலா. பட் அவங்க வந்து அந்த அது வார்ம் அப் ஃபார் ஆஷஸ் அவங்க சொல்றது வந்து ஒரு சீரிஸ்க்கு முன்னாடி ஒரு சீரிஸ் வந்து டெஃபினட் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அவரு மீன் பண்ணாரு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப நக்கலா நாசர் ஹுசைன் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ப்ரோ என்னதான் போஸ்ட் மால் பண்ணா ஒரு நக்கலா தான் சொன்னாரு. கிரேம்ஸ் ஃபேன் சொல்லியிருந்தாரு ப்ரோ இன்னைக்கு காலையில. கிரேம்ஸ் ஃபேன் அவர்லாம் நக்கலா தான் சொல்லியிருந்த மாதிரி தான் அது இருந்துச்சு. சும்மா இதெல்லாம் இல்லை, லைக் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. லைக் அவர் நக்கலா தான் சொன்னாரு. ஏன்னா இவங்க வந்தாலும் ஜெயிச்சுட்டு போக போறீங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதனாலேயே நான் ஆக்சுவலா வந்துட்டு நான் இது டிராவ் ஆகும் 2-2 ஆகும்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நக்கல் பேச்சு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வந்து இந்தியா ஜெயிக்கும்ன்ற இதே வந்திருக்கு. ஆல்சோ டாக்கிங் அபவுட் சோயா பஷீர் வந்துட்டு அவர் மொட்டை மட்டும் தான் போடல. மொட்டை போட்டிருந்தா அவரை ரிசர்வ் பண்ணிட்டு பாத்துக்குவாரு. மொட்டை மட்டும் மிஸ்ஸிங்கு. இருந்தாலும் வந்து பாப்போம். சோயா பஷீர் தெரியல ப்ரோ அவ்வளவு எஃபெக்டிவா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இந்தியன் கண்டிஷன் ஆப்வியஸா எஸ், பட் வந்து இங்கிலாந்துல இது வரைக்கும் அவ்வளோ எஃபெக்டிவா இப்போ ரீசென்ட்லி கன்க்ளூட் ஜிம்பாவே சீரீஸ்ல அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் நினைக்கிறேன். ஸோ அது 4-day டெஸ்ட் நடந்ததுல அதுல அவர் தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ். பட் ஸ்டில் பார்ப்போம் சோயா பஷீர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். மூவிங் ஆன் அப்படியே நம்ம இந்தியன் பேட்டிங் நம்ம போட்டு வச்சிருக்க ப்ராபபிள் 11 இன்னும் 11 வரலன்னு நினைக்கிறேன் இந்தியா சைட்ல இருந்து. ஸோ கேஎல் ராகுல், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் டு ஓப்பனிங். ஸோ அதுக்கப்புறமேட்டு அபிமன்யு ஈஸ்வரன் ஆர் சாய் சுதர்ஷன், மேபி 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் ஆடலாம். அதுக்கப்புறம் சுமன் கில் அகெயின். சுமன் கில்க்கு அப்புறமேட்டு எனக்கு தெரிஞ்சு கருண் நாயர் ஆடலாம். அதுக்கப்புறம் மேபி ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர் ஆடுவாருங்கிறது என்னோட சோல் பிலீஃப். மேபி அவங்க நிதிஷ்குமார் ரெட்டி கூட போகலாம். பட் ஐ வாண்டட் ஷர்துல் தாக்கூர் டு பிளே. அதுக்கப்புறம் ஜஸ்பிரித் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ். இதோட வந்து 4 பேசர்ஸ் அண்ட் ஜடேஜா 1 ஸ்பின்னரு. பட் பேட்டிங் வந்து ஒரு 7-8 வரையும் டீப்பாவே வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. கண்டிப்பா ஆல்ரெடி பிரஸ்ல இன்னைக்கு ரிசர்வ் பண்ண சொல்லிட்டாரு. நம்பர் 4 வந்து சுமன் கில்க்கு தான், நம்பர் 5 வந்து நான் தான் ஆட போறேன்னு ரிசர்வ் பண்ணிட்டு ஓப்பனா ஸ்டேட்மெண்டே விட்டாரு. ஸோ நம்பர் 3ல எய்தர் வந்து அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்ஷன் இவங்க 2 பேர்ல ஆடுவாங்க. இல்லாட்டி நம்ம இங்கிலாந்து லைன் கூடயே வந்து கருண் நாயர் தான் நம்பர் 3 ஆடிட்டு இருந்தாரு. அவரைய கூட போட்டாலும் போடுவாங்க தெரியல. அவரை முன்னாடி போட்டா பின்னாடி வரணும்னா கண்டிப்பா சாய் சுதர்ஷன் ஆட மாட்டாரு. அந்த இடத்துல வந்து அபிமன்யு ஈஸ்வரன் மேபி ட்ரை பண்ணுவாங்க. பார்க்கலாம். அந்த 2 பொசிஷன்ல தான் இந்த 3 பிளேஸ்ல யாராவது 2 பேர் ஆடுவாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்லாம் சாலிடா தான் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் மட்டும்தான். அவங்க கவுண்டியா ஆடி இருக்காங்க இங்கிலாந்துல. ஸோ பெருசா ரைட் ஆஃப்லாம் பண்ண முடியாது. நான் என்னன்னா இங்கிலாந்து பேட்டிங் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் இதை விட ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனாலதான் நான் வந்து இங்கிலாந்து சைட் போயிருந்தேன். பட் இந்தியாவுக்கு கண்டிப்பா அந்த பவர் இருக்கு. சொல்ற மாதிரி கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே வந்து நான் பிலீவ் பண்றேன் ப்ரோ நல்ல சீரிஸா அமையும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட டேலண்ட் வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆஸ்திரேலியால போய் ஹீஸ் டேக்கிங் ஆன் கிரேட் பவுலர்ஸ்னா ஹீஸ் டெஃபினெட்லி டேலண்டட். சும்மா வந்து யாராலையும் இப்படி பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால ஜெய்ஸ்வால் நான் ரொம்ப ஹையா ரேட் பண்றேன். அதே மாதிரி கேஎல் ராகுல் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இந்த கேம்பெயின்ல. ஸோ ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங். ஸோ டெஃபினட்டா அவர் ஸ்டெப் அப் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த மெச்சூரிட்டி காட்டுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. அது கண்டிப்பா பண்ணணும். ஹோப்ஃபுல்லி ஹி டெலிவர்ஸ் தி சீரிஸ். அதுக்கப்புறம் ப்ரோ அது அங்கதான் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஏன்னா இப்போ சம்டைம்ஸ் அந்த ஏர்லி விக்கெட்ஸ் எல்லாம் வெண்ட் அவுட் பண்றப்போ ஆஃப் லேட்டா வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து டீமை வந்து கிரைண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்து எனக்கு மேபி சுப்மன் கில் நம்ம டேலண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் வைஸ் எஸ், பட் ஆனா அவே டூர்ஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் ஹி டிட் நாட் லிவ் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதான் உண்மை. பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஆன் பேப்பர் பாக்குறப்போ எந்த அளவுக்கு இந்த சீரிஸ் ஸ்டெப் அப் பண்ணி ஆடுவாரு பிரஷர்ல அப்படின்னு எனக்கு தெரியல. இஃப் ஹி டெலிவர்ஸ் வெல் அண்ட் குட். கண்டிப்பா அந்த டேலண்ட் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா பண்ணுவாரா எனக்கு உண்மையா தெரியல. நீங்க அதுக்குள்ள சொல்ற நானும் இப்பதான் உட்காந்து தேடி பார்த்தேன். நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க சுமன் கில் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு லிவ் அப் பண்ணல. இங்கிலாந்துல வந்து ரொம்ப போர் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 3 டெஸ்ட் தான் ப்ரோ ஆடிருக்காரு. 3 டெஸ்ட் தான். ஒன்னு வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆஸ்திரேலியா கூட விளையாண்டுருக்காரு. அது எவ்வளவு ஹை ப்ரெஷர் மேட்ச்னு தெரியும். அங்க எந்த மாதிரி ஒரு ஸ்டார் பவுலர்ஸ்லாம் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டாரு. அதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் மேட்ச் வந்து நான் எடுத்து பார்த்தேன். அதுவும் வந்து இங்கிலாண்டோட ஆண்டர்சன் கிட்ட தான் 2 வாட்டியா அவுட் ஆயிருக்காரு. இப்போ ஆண்டர்சன் ஃபேக்டரும் இல்லை. ஸோ அவருக்கு இப்போ பொசிஷன்லயும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. கண்டிப்பா ஒரு ஃபைட் பேக் கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க 3 டெஸ்ட் வச்சுட்டு அந்த சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மியா வச்சுட்டு ரொம்ப ரைட் ஆஃப் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய பேர் அது பண்றாங்க. உங்களன்னு சொல்ல பொதுவாகவே சொல்றேன். இல்ல நான் அவே கண்டிஷன்ஸ் மீன் பண்ணது இங்கிலாந்து மட்டும் இல்ல, ஓவரால் சொல்றேன். ஆஸ்திரேலியாவுமே வந்து அந்த காபா 91 ஓகே அக்செப்டட். பட் ஓவராலா வந்து அவே சீரிஸ் நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். அந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி சாம்பிள் சைஸ் கம்மியா இருக்கலாம். பட் இருந்த சாம்பிள் சைஸ்ல அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சோ ஹோப்ஃபுல்லி ஹி வில் டெலிவர். பாப்போம் என்ன பண்றாருன்னு பாப்போம். சொல்ற மாதிரி வந்துட்டு யார் அந்த ப்ரெஷர் எடுத்து ஆடுவான்னு சொல்றப்ப எனக்கு பொறுத்த வரையும் கில் கண்டிப்பா ஆடுவாரு அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இந்த சீரிஸ் வந்து கில்க்கு ஒரு பிரேக் அவுட் சீரிஸா இருக்குமோ அப்படின்ட்டு ஐ பிலீவ். அண்ட் ஆல்சோ ஐ ரேட் ரவீந்திர ஜடேஜா as a பேட்ஸ்மேன் வெரி 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 ஹைலி. அவர் வந்து பவுலிங்ல என்னதான் விக்கெட் எடுக்கணும்னாலும் பேட்டிங்ல வந்து குரூஷியல் டைம்ல
டக்கு டக்குன்னு அடிப்பாரு, நல்ல நல்ல நாக்ஸ் ஆடி கொடுப்பாரு இந்தியாவை பொறுத்த வரையும் பேட்டிங்ல. ஸோ ஐ ரேட் ரவீந்திர ஜடேஜா as a பேட்மேன் வெரி வெரி ஹைலி. அண்ட் கருண் நாயர் இப்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு, பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு கருண் நாயர். ஸோ ஐ திங்க் தே வில் டேக் அப் தட் ப்ரெஷர் அண்ட் பிளே. அண்ட் அகைன் சொல்ற மாதிரி எனக்கு கேஎல் ராகுல் அடிக்கணும். கேஎல் ராகுல் அடிச்சா அந்த சீரிஸ் வேற மாதிரி அமையும் இந்தியாவுக்கு. ப்ரோ நம்ம என்னதான் வந்துட்டு சுப்மன் கில்லோட அவே பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம அதிகமா பேசி லைக் அவ பெர்ஃபார்மன்லே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இங்க இருக்க பேட்ஸ்மேன்ஸ்லயே ஹையா ரேட் பண்ற கேஎல் ராகுலுமே நீங்க டெஸ்ட் ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். லைக் டெஸ்ட்ல அவ்வளோ இதா பெர்ஃபார்ம் பண்ணதில்ல, பட் ஹீ கேன் டூ வெல். அவர்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ ரீசெண்டா இப்போ ஆஸ்திரேலியாலயும் ஒரு ஒரு ரொம்ப பிலீஃப் கொடுத்தாரு. ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கட்டும், இதெல்லாம் நல்ல பிலீஃப் கொடுத்தாருன்றனால தான் நம்ம கேஎல் ராகுல் அதிகமாக ரேட் பண்றோம். அதே பொட்டன்ஷியல் தான் கில்லிட்டும் இருக்கு. பட் கேஎல்ட்டையும் நீங்க நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்காது. நீங்க எடுத்து பாருங்க, கேஎல்டே நம்பர்ஸ் இல்ல, கில்லிட்டே நம்பர்ஸ் இல்ல. பட் ரெண்டு பேர்ட்டையும் பொட்டன்ஷியல் இருக்கு, அதுதான் அதிகமாக ரேட் பண்றோம். ஆல்சோ டாக்கிங் அபவுட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா எனக்கு தெரியல ப்ரோ. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரு 3ல வந்து ஆள் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கில்லு திருப்பி ரிசர்வ் பண்ணிட்டு வந்துடுறாரு. திருப்பி 7ல ஆள் இல்லையா, 6ல ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பிளேசஸ் மட்டும் தான் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ன்றப்ப மிச்சம் 4 பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பேட்ஸ்மேன்ஸ் தான். ஸோ அவ்வளோ இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா எனக்கு அது தெரியல. பட் நிறைய பேர் சொல்றது இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்கல்ல. 3 and 6 மட்டும் தான், அதுவும் அந்த வேக்கண்டான 2 பிளேஸ் தான். 3 and 6 மட்டும் தான் இன்எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு தெரியுது. தலைவா ஜெய்ஸ்வால்கே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, மற்றவங்களால நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அவரே இப்போதான் ஸ்டார்ட் பண்றாரு அவே டூர்ஸ்லாம். ஸோ ஆப்வியஸ்லி அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் கரெக்ட் தான். எஸ் அவங்க எல்லாம் ஆடி இருக்காங்க, பட் கம்பேரிட்டிவ்லி ப்ரோ இப்போ இவ்வளவு நாளோ இல்ல மற்ற டீம்ஸோ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட கம்பேரிட்டிவ்லி கம்மி. அதான் சொல்ல வரேன். இப்போ இன்எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்றீங்களா, அந்த நம்பர் 3 பொசிஷன்ல ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கிறது தான் இப்போ பெரிய டவுட்டே, பெரிய ஒரு டிராபேக்கே இருக்கு நமக்கு. ஏன்னா ஏர்லியரா நியூ பால்ஸ்ல வந்து இப்போ ஓப்பனர் அவுட் ஆயிட்டா நம்பர் 3 பேட்ஸ்மேன் கொஞ்சம் பார்த்து ஆடணும். அங்க அவரும் விக்கெட் விட்டாருன்னா கம்ப்ளீட்டா இந்தியா மேல பிரஷர் வந்துடும். சுமன் கில்லுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய பிரஷர் இருக்கு, நியூ டு கேப்டன்சி. ஸோ பெரிய பிரஷர் இருக்கு, அது எல்லாமே ஹேண்டில் பண்ணும். அந்த முக்கியமான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். ஆக்சுவலா நம்பர் 3ல மட்டும் விளையாடுறவர் நல்லா ஆடி கொடுத்துட்டாருன்னா இந்த சீரிஸ் வந்து அப்படியே இந்தியா சைடு சாஞ்சிரும். அப்படியே இங்கிலாந்து சைட்லாம் அப்படியே முட்டை உட்காந்துருவாங்க. இல்ல அதான் ப்ரோ, ஒன்னும் இல்ல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் லீட்ஸே எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கிளவுடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பால் கொஞ்சம் நல்லா அலையுது, கொஞ்சம் இதாது நியூ பால்ல அப்படின்னா பவுலிங் போறாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் அந்த 8 for 2 18 for 2 ஆச்சுன்னா அங்க வந்து அந்த கிரைண்ட் பண்ணி ஆடணும்ல. சோ அங்க வந்து நம்ம விக்கெட் லூஸ் பண்ணாதான் டீம் வந்து ஷெல்லுக்குள்ள போய் மாட்டிக்கும். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு இருக்காங்க, பட் ஸ்டார்டிங் சொல்றேன். இல்ல பால் நல்லா அலையுது அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு இந்தியன் பேட்டருக்கு டேஞ்சரோ அதை விட அதிகமா எனக்கு இங்கிலாந்து பேட்டருக்கு தான் டேஞ்சர்னு தோணுது பால் அலையும் பொழுது. ஏன்னா வந்துட்டு நீங்க பவுலிங்கோட வைஸ் பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் ஃபார் மச் பெட்டர். ஸோ அவங்களால இன்னுமே அந்த ஸ்விங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எனக்கு பொறுத்தவரையும் இங்கிலாந்து பேட்டர்ஸ் தான் சஃபர் ஆவாங்களோ அப்படின்ட்டு தோணுது. டாஸ் வந்து ஒரு குரூஷியல் ஃபேக்டர் தான் ப்ரோ. இப்போ நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயே வந்து 3rd டே சவுத் ஆஃப்ரிக்கா பேட் பண்ண ஆரம்பிச்சதுனால தான் அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவே. லைக் 3rd டே வந்து ஆஸ்திரேலியா லாஸ்ட் 2 விக்கெட்ஸ் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா பேட் பண்ண ஆரம்பிச்சனால தான் வந்துட்டு அவங்களுக்கு அன்னைக்கு வந்து சன் இஸ் அவுட். அது வந்து லார்ட்ஸ் வந்து ராவல்பிண்டி மாதிரி பிளே ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மை அதுதான். பால் ஒண்ணுமே பண்ணல, 3rd டேல ஒண்ணுமே பண்ணல, நம்மளா மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் அவுட் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப எதுவுமே பண்ணாதனால ஸோ டாஸ் வந்து குரூஷியல் ஃபேக்டர். யார் எந்த டேல பேட் பண்றாங்க, எப்ப சன் வெளியே வருது, எப்ப பிச்சு ஈஸ் அவுட் ஆகும்னே தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்ல இதா இருந்தாலும் இப்போ நம்ம இங்கிலாந்து அவ்வளவு வீக்கா இருக்குன்னு நம்ம சொன்னோம்னாலும் இங்கிலாந்து இப்போ டே 2ல பேட் பண்றாங்க. டே 1ல இருந்தவங்க டே 2ல இல்லைன்னா அவங்க பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் தெரியும் பார்க்கும்போது. ஏன்னா வந்து பிச்சில் ஒன்றும் இருக்காது அப்படின்றப்ப பிச்சில் ஒன்று இருக்கு. அதான் ப்ரோ ரஹ்மான் ப்ரோ சொன்ன பாயிண்ட்டுக்கு என்னோட கருத்து என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து பேட்டர்ஸ் கொஞ்சம் ஆடிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. எஸ் இந்தியா பவுலர் குவாலிட்டி வைஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ரொம்ப ஹை குவாலிட்டி தான். பட் எனக்கு என்னமோ தோணுது இந்த சீரிஸ் வந்து இங்கிலாந்து பேட்டர்ஸ் வந்து டெஃபினட்டா அவங்களோட அப்ரோச் வந்து வில் கிவ் them the result what they want. எஸ்பெஷலி கிராலி, டக்கெட், ஹாரி ப்ரூக் இவங்க 3 பேர்ல யாராவது 2 பேருக்கு இந்த சீரிஸ் ஃபுல்லா கிளிக் ஆயிரும். they will have a very good series அப்படின்னு எனக்கு தோணுது. பாப்போம். ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பார்த்தா லீட்ஸ்ல வந்து இந்தியா கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 7 மேட்ச் விளையாண்டுருக்காங்க இந்தியா இந்த லீட்ஸ்ல. 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 1 மேட்ச் டிரா, 4 மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவே கிரவுண்ட்ல இந்த அளவுக்கு ஒரு டீசென்ட் ரெக்கார்டு. 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 1 டிரால போயிருக்குன்றப்ப ஓகே, ஒரு நல்ல டீசென்டான ரெக்கார்டு. ஃபர்ஸ்ட் மேட்சே ஜெயிச்சு லீட்ல போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு யங் டீமுக்கு புதுசா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் இயரா டீம் வந்து பில் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்றப்ப ஃபர்ஸ்டே ஒரு லீட் எடுத்தா சீரிஸே கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா மாறும். ஆஃப் லேட் லீட்ஸ் வந்து கிரவுண்ட் ஹிஸ்டரி பார்த்தோம்னா அப்புறம் ரீசென்ட் மேட்சஸ்ல வந்து நிறைய டீம்ஸ் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க, டிஃபெண்ட் பண்ணி தான் விக்டரிஸ் வந்திருக்கு ஆஃப் லேட் ரீசென்ட் டைம்ஸ் நான் சொல்றேன். ஸோ பார்ப்போம் அது எந்த மாதிரி ஒரு கிராஃப் போகுதுன்னு. ஏன்னா ஆப்வியஸ்லி இப்போ நீங்க 2019ல நடந்த ஆஷஸ் ஞாபகம் இருக்குல்ல ப்ரோ, அந்த சீரீஸ்லயுமே வந்து பென் ஸ்டோக்ஸ் ஒரு ஹீரோக்ஸ் கொடுப்பாரு.
அதுவுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். பட் யா ஒரு ஹீரோயிக் வந்து நடந்துச்சு. ஸோ தெரியல, ரீசெண்ட் டைம்ஸ்ல ட்ரெண்ட்ஸ் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்க்கு ஃபேவர் பண்ணது லீட்ஸ்ல. ஸோ எந்த அளவுக்கு அது அந்த கண்டினியூ ஆகுதுன்னு பார்ப்போம். ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ் இவங்க 2 பேர் விக்கெட் மட்டும் லீட்ஸ்ல எடுத்துட்டாங்கன்னா மத்த யாரும் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டெப் அப் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகல. பென் ஸ்டோக்ஸ், ஜோ ரூட் இவங்க 2 பேர் விக்கெட் மட்டும் எடுத்துட்டா இந்தியா வெல்ல ஹெட் ப்ரோ. ஏன்னா ஜோ ரூட்டுக்கு வந்து 42 ஆவரேஜ் இருக்கு, ஸ்டோக்ஸுக்கு 51 இருக்கு. அதுவும் நம்ம நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆசிஸ்ல ஹீரோயிக் இந்த மாதிரிலாம் இன்னிங்ஸ் இந்த கிரவுண்ட்ல ஆடி இருக்காருன்றப்ப அவங்க 2 பேர் விக்கெட் தான் குரூஷலா இருக்கும். அதை மட்டும் பூம்ரா வச்சு டபக்குன்னு போட்டு தூக்கிட்டாங்கன்னா ஜோ ரூட்ட பும்ரா எடுக்கிறாரோ இல்ல என் தலைவன் சர்துல் தாக்கூர் எடுத்துருவான். நீ வேணா பாரு. ஏன்னா அதே மாதிரி நிஜமாவே ஆல்ரெடி பண்ணிருக்காரு, ஆல்ரெடி 2-3 டைம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் சர்துல் தாக்கூர். சோ அந்த நேக் இருக்கு அவர்கிட்ட. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா பிளேயிங் 11 ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்போ யார் ஆட போறாங்கிற பாயிண்ட்க்கு வருவோம். சாய் சுதர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரன். அது வந்து டொமஸ்டிக்ல அபிமன்யு நல்லா பண்ணிருக்காரு. பட் ஆஃப் லேட் வந்து சாய் சுதர்ஷன் கவுண்டிலாம் நல்லா ஆடி இருக்காரு, வார்ம் அப் மேட்ச்ல நல்லா ஆடி இருக்காருன்னு பாக்குறோம். ஸோ சாய் சுதர்ஷன் மைட் பிளே. அதே மாதிரி அந்த இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் வந்து சர்துல் தாக்கூர் ஆர் நிதிஷ் ரெட்டி. அது வந்து ஏன்னா சர்துல் தாக்கூர் கடைசியா நடந்த இந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்ல கூட பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணாரு, ரன்ஸ்லாம் அடிச்சாருங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். ஸோ மேபி தாக்கூருக்கு போகலாம். நான் ஏன் நிதிஷ்குமார் ரெட்டி அந்த ஃபர்ஸ்ட் முன்னாடி நம்ம சொன்னேன் அப்படின்னா, இந்தியா வந்து ரொம்ப பேட்டிங் டெப்த் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் ஆனா அந்த பேட்டிங் டெப்த் தாக்கூரால கொடுக்க முடியும்னா ஆப்வியஸ்லி தாக்கூர் இஸ் அ பெட்டர் பவுலர் தென் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ மேபி டெஃபினட்டா நான் வந்து டீம் பிக் பண்ணும்போது எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டி ரீசெண்டா செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் இங்கிலாந்துக்கு இந்த சீரீஸ்க்கு யாரு மோர் சூட்டபிளா இருப்பான்னு கேட்டா சர்துல் தாக்கூர் தான். ஏன்னா உங்களுக்கு டாப்லயே கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆகாதனாலும் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்க. பவுலிங்ல உங்களுக்கு கண்டிப்பா சப்போஸ் யாருக்குமே விக்கெட் விழுவலன்னா இவர் கொஞ்சம் அந்த விக்கெட் டேக்கிங் நாக் இருக்கு, ரஹ்மான் சொன்ன மாதிரி. ஸோ இவரோட பவுலிங் வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இவரோட பவுலிங் வெல் ஹெட் ப்ரோ. அதனால நான் சர்துல் தாக்கூர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நல்லா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இங்கிலாந்துல வந்து சர்துல் தாக்கூர் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. வித் பாலும் சரி வித் பேட்டுமே சூப்பரா பண்ணிருக்காருங்கும் பொழுது ஆப்வியஸ் பிக் சர்துல் தாக்கூர் தான் இருக்கணும் அஹெட் ஆஃப் நிதிஷ்குமார் ரெட்டி. இல்ல ஆக்சுவலி நான் ஏன் இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணா ப்ரோ, ஆஸ்திரேலியா டூர்லாம் போனப்போ கம்பீரோட இது என்னவா இருக்குன்னா 8 வரைக்கும் பேட்டிங் வேணும்ல ரொம்ப தெளிவா ரொம்ப குறிக்கோளா இருந்தாங்க. எதுவும் விராட் கோலி மாதிரி சீனியர் கேம்பெயினர்ஸ் எல்லாம் இருந்தப்ப கூட பேட்டிங் மேல கொஞ்சம் ரிலேபிலிட்டி இல்லாம 8 வரைக்கும் டெப்த் வேணும்னு யோசிச்சாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நான் யோசிச்சேன். பட் யா நீங்க சொல்ற மாதிரி தாக்கூரோட இது வந்து டெஃபினட்டா பிளே ஆகும். ஸோ தாக்கூர் மைட் கெட் த நாட் அப்படிங்கிறது எனக்கு தோணும். வாசிம் ஜாஃபரோட 11s பாத்தீங்கன்னா அவர் வந்து 3 மட்டும் தான் வேக்கண்ட் அவுட் இருந்தார். 6மே வந்துட்டு ஹி இஸ் பிளேயிங் போத் சர்துல் தாக்கூர் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. 3 மட்டும் இல்ல, 3ல வந்து அபிமன்யு ஈஸ்வரன், ஆர் கருண் நாயர், ஆர் சாய் சுதர்சன் அந்த மாதிரி போட்டிருந்தாரு. பட் அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியல. ஏன்னா நீங்க 5னா 6ல வந்து ரவீந்திர ஜடேஜா ஆடிட்டா அப்பயே பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அங்க ஒரு பிளேயர் கண்டிப்பா ஆடணும். பட் ஸ்டில் வந்து நீங்க சொன்ன மாதிரி சர்துல் தாக்கூருக்கு வந்து இங்கிலாந்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க காரணத்தால இவரை கன்சிடர் பண்ணுவாங்க ஹெட் ஆஃப் நிதிஷ்குமார் ரெட்டி. ஆல்சோ நிறைய பேர் ஏன் வந்து பிரசித் கிருஷ்ணா ஆப்வியஸ் சாய்ஸ் ஆயிருச்சு. பட் அவர் வந்து ஐபிஎல்லுமே வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் லென்த் தான் போட்டுட்டு இருந்தாரு. லைக் இனிஷியலா விக்கெட் எடுக்கிற எல்லாத்துலயும் பயங்கர ஹிட் த டெக் பவுலரா தான் இருந்தாரு. லைக் அந்த மாதிரி நல்லா போட்டுட்டு இருந்தனால அவர் ஆப்வியஸ் சாய்ஸ் ஆயிருச்சு. பட் எனக்கு என்னமோ சிராஜ் பும்ரா ஆடுறனால பிரசித் கிருஷ்ணாவுக்கு போல ஹர்ஷதீப் போவாங்களோ அப்படின்னு ஒரு இது இருக்கு. ரீசெண்டா கவுண்டியும் ஆடி இருக்காரு. ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேஸ் பவுலர் வந்து அங்க உள்ள கொண்டு வருவாங்களான்ற ஒரு சந்தேகம் இருக்கு. மேபி பிரசித் கிருஷ்ணாவை கம்பேர் பண்ணும்போது ஹர்ஷதீப் ஹைடா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பட் எல்லாருமே ஆப்வியஸா போடுறது எல்லாமே பிரசித் கிருஷ்ணா தான் போட்டுட்டு இருக்காங்க. நானும் இதை கம்ப்ளீட்டா அக்ரி பண்ணிக்கிறேன். இங்கிலாந்து மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஸ்விங் பவுலர் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதுவும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேசர் கண்டிப்பா தேவைப்படும். நான் வந்து இந்த ஸ்டாட் வைஸ் பார்க்காம இந்த டிக் வந்து இப்போ இது ஓல்டர் பால் வச்சு சிராஜ் கூட போடுவாரு. பட் இப்போ இவரு அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாரான்னு எனக்கு தெரியல. நியூ பால்ல கொஞ்சம் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும்னா அது ஹர்ஷ்தீப்பால முடியும். ஸோ ஹர்ஷ்தீப் போலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணா தான் கொண்டு வருவாங்க. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. 2 விஷயம் ப்ரோ. ஒன்னு வந்து 2 டீம்ஸ்மே வந்து இந்த 5 மேட்ச்ல வந்து பவுலர்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ண போறாங்க. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. இங்கிலாந்துலயுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஆர்ச்சர் அண்ட் மார்க்குட் அவங்களாமே எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ரொட்டேஷன் வந்து பயங்கரமா நடக்கும். அதே மாதிரி இந்தியாலுமே எனக்கு தெரிஞ்சு பும்ரா 3 மேட்ச் தான் ஆடுவாருங்கிறப்போ அந்த மிச்சம் 2 மேட்ச் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரொட்டேஷன்ஸ் வரும். ஈவன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணனா அந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் நடக்கும். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கிறதுக்கு ஐம் ரியலி எக்ஸைட்டட். அதே மாதிரி இங்கிலாந்து பேட்டிங் பத்தி பேசுறப்போ பென் ஸ்டோக்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா ரூட் மாதிரி ஆடி கொடுக்கறது பண்ண மாட்டாரு. ஆனா அவருக்கு மாற்ற மேட்ச் கண்டிப்பா சோலோவா சிங்கிள் ஹேண்டடா 1 or 2 மேட்சஸ் ஜெயிச்சு கொடுக்குற கேப்பபிலிட்டி இருக்கு. சோ பாப்போம். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். எனக்கு ஜாக் கிராலி மேலதான் ப்ரோ ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கிராலி ப்ரூக் தான். பாப்போம். கேஎல் ராகுல் வருவார், விடியல் தருவார். பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சோ யா வித் தட் நோட் அப்புறம் இன்னொரு விஷயம், ஹர்ஷித் ராணா வந்து ஸ்குவாட்ல ஆட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? ஸ்குவாட்ல இல்ல, ஐ மீன் எக்ஸ்ட்ரா பவுலரா எடுத்திருக்காங்க. உங்களோட கருத்துக்கள்? கம்போஜ் எடுத்திருக்கலாம். ஆக்சுவலா லைன்ஸ் இங்கிலாந்து லைன்ஸோட ஒரு சூப்பரா பண்ணிருந்தாரு. ஒரு 5 எடுத்திருந்தாரு, 50 அடிச்சிருந்தாரு. கம்போஜ் எடுத்துக்கலாம். நல்ல ரிதம்ல இருக்காரு. இந்த கண்டிஷன்ஸ்லாம் நல்லாவும் போட்டிருக்காருன்றப்ப கண்டிப்பா கம்போஜ் வந்து எடுத்திருக்கலாம் ஹர்ஷித் ராணா விட. எதனால இந்த சாய்ஸ் போனாங்கன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு அவரு ஹர்ஷித் ராணா.
எந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இல்ல அதான் சொல்ற மாதிரி சோசியல் மீடியாஸ்லாம் ஜிஜி கோட்டாங்கிறது தான் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க ஹர்ஷித் ராணா அந்த இது விஷயத்த. ஏன்னா அன்சுல் கம்போஜ் இஸ் டெஃபினெட்லி டிசர்விங் பெட்டர் திங் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். நானுமே அதை அக்ரி பண்ணிக்கிறேன். ஹர்ஷித் ராணா வந்துட்டு லைக் டெஸ்ட் மேட்ச் பவுலர்ஸ்னா வந்து கன்சிஸ்டண்டா ஒரே லென்த்ல எப்படி வந்து இது பண்ண முடியும், கன்சிஸ்டண்டா ஒரே இப்போ வந்து இந்த ஹேசல்வுட் போற மாதிரியோ போலாண்ட் போற மாதிரி அந்த லென்த்லயே போட்டுட்டே இருந்தா விக்கெட் இது பண்ண முடியும். அந்த மாதிரி போடுற பவுலர்ஸ் தான் பேக் பண்ணணும். பட் ஹர்ஷித் ராணா வந்து நீங்க பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா ஒரே லென்த் எல்லாம் போட மாட்டார், ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு, பால வைடா போடுவாரு, திருப்பி யாருக்கு அந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஷார்ட்டர் ஃபார்மேட்டுக்கு தான் வந்து எஃபெக்டிவா இருப்பாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஜிஜி கோட்டா தான். பட் அன்சுல் கம்போஜ் வந்து உண்மையில இம்ப்ரெசிவ். நீங்க இப்போ இதை பார்த்தாலும் முன்னா டொமஸ்டிக்ல 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லைக் நீங்க சிஎஸ்கே கடைசி அவர் ஆன ஃபியூ மேட்சஸ் எல்லாம் வந்துட்டு அவர் ஏன் வந்து டெத் பவுலிங்லாம் பேக் பண்ணலன்னு தெரியல. பட் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா பவுல்ட் ஆகிட்டு இருப்பார். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து டாப் ஆஃப் ஸ்டம்ப் வந்து பயங்கரமா போட்டிருந்தாரு. டிகாக்கா இருக்கட்டும் எல்லாரும் விக்கெட்டையும் வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அன்சுல் கம்போஜ் அஹெட் கொடுத்துருக்கலாம். என்ன இருந்தாலும் ஆட போறது ஒரு மேட்ச் தான். அவங்க எனக்கு தெரியல, ஹர்ஷித் ராணா எடுத்தனால மேபி 2 மேட்ச் ஆட வைக்கலாம் அவர் ஜிஜி. பட் ஸ்டில் ஹர்ஷித் ராணா அஹெட் ஆஃப் அன்சுல் கம்போஜ் வந்து கோட்டா தான் ப்ரோ. இல்லைன்னா அவருக்கு என்ன இருக்கு? இல்ல எனக்கு தெரிஞ்சு 2 மேட்ச் ஆடுவாங்கன்னு தோணுது. மேபி பும்ரா 2 மேட்ச் ரெஸ்ட் எடுத்துருவாரு அப்படின்ட்டு தோணுது. அகைன் அன்சுல் கம்போஜுக்கு வரும்போது ஐபிஎல்லுமே நல்ல ப்ராமிஸ் காமிச்சாரு. ஐபிஎல் நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்கனால டொமஸ்டிக்ல செம பெர்ஃபார்மன்ஸ். இப்ப ரீசெண்டாவுமே இந்தியா கூட இவர் வேலு சொன்ன மாதிரி லைன்ஸோட இங்கிலாந்து லைன்ஸோட பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆல் டுகெதர் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ் சாய்ஸ் வந்து அன்சுல் கம்போஜா தான் இருந்துக்கணும். அகைன் டெல்லி கை அண்ட் கேகேஆர் மேட். ஸோ வந்து ஹர்ஷித் ராணாக்கு போயிருக்காங்க. எனக்கு சாம்பியன்ஸ் டிராஃபில ஹர்ஷித் ராணாக்கு அஹேடா ஹர்ஷ்தீப் தான் பிளேயிங் லெவன்ல ஆடி இருக்கணுங்கிறது மை பிலீவ். பட் அகைன் அங்கேயும் ஜிஜி கோட்டா ஒயிட் பால்ல கூட ஹர்ஷித் ராணா அக்செப்ட் பண்ணிப்பேன். அவர் வந்து நிறைய வேரியேஷன் வச்சிருக்காரு, அந்த ஸ்லோ ஏக்கர் எல்லாம் போடுவாரு, அதெல்லாம் ஒயிட் பால்ல கூட அக்செப்ட் பண்ணிப்பேன். ரெட் பால்ல நல்ல பிக்லாம் இருக்கு, நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றப்ப ஹர்ஷித் ராணாக்கு போனதுதான் எனக்கு கொஞ்சம் அப்செட்டிங்கா இருந்தது. இது எல்லாமே அக்செப்டட் தான். ஒன் திங் ஐ அட்மையர் அபவுட் ஹர்ஷித் ராணா இஸ் மென்டாலிட்டி. அந்த கிரிட் அண்ட் அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நான் எப்பவுமே ரொம்ப அட்மையர் பண்றேன். ஃபியூச்சர்ல மேபி ஒரு நல்ல ஒரு அசெட்டா வரலாம், ஃபாஸ்ட் போலிங்க்கு ஒரு வெப்பனா அப்படியே மாசா லீட் பண்ற மாதிரி ஒரு ஃபயரா வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த மைண்ட் செட் அண்ட் மென்டாலிட்டி இருந்தா. என்ன சொல்றாங்கன்னா பேட்டிங்லயும் கொஞ்சம் பேக்கப் கொடுப்பாரு அப்படின்றாங்க. கம்போஜும் தான் ப்ரோ அதே ஆஸ்பெக்ட் தான் ப்ரோ கம்போஜும் அங்க எடுத்துருக்கலாம். அதான் நீங்க சொன்ன மாதிரி பியூர்லி கோட்டா. இந்த முகேஷ் குமார் அந்த மாதிரி பவுலர்ஸை கூட எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா நல்ல யூஸ்ஃபுல்லாவே இருந்திருப்பாங்க. முகேஷ் குமார்லாம் நல்ல ஹாலன்ஸ் போடக்கூடிய பவுலர் தான். அவருக்குலாம் பிளேஸ் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் லூஸ் ஆகுது இல்லை ப்ரோ. இப்போ அவங்க எல்லாம் ஆட வச்சுனா ஒரு மேட்ச் ஆட வச்சா அந்த ஒரு மேட்ச் எஃபெக்டிவா இருந்தா போதும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது அந்த ஒரு மேட்ச் தான். பும்ரா ஆடாத ஒரு மேட்ச் யார் ஆட போறான்னு. ஆல்சோ நீங்க எல்லாருமே பும்ரா ஆப்வியஸா 3 மேட்ச் தான் ஆட போறாருன்ற மாதிரி சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. அவர் வந்து வாட் இஃப் 3 மேட்ச் தான் ஆடிட்டு மிச்சம் 2 மேட்ச் ஆட முடியலன்னா கேப்டன்சி அந்த டயத்துல சேஞ்ச் பண்ண முடியுமான்ற மாதிரி தான் எங்கேயோ படிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த சீரீஸ்ல கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணுவாங்க பும்ராவை. லாஸ்ட் சீரீஸ்ல அவருக்கு அந்த இன்ஜுரி வந்த காரணமே என்னன்னா ஓவர் யூஸ் பண்ணிட்டாங்க. விக்கெட்டே வரலையா பும்ரா தூக்கிட்டு ஒரு லாங் ஸ்பெல் எல்லாம் போட விட்டாங்க. அவரே வந்து இனிஷியேட்டிவா எடுத்து போட்டாரு. ஒரு பாயிண்ட்ல வந்து காலில் கை வச்சு நின்று என்னால முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த டைம் ஓவர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 4 ஓவர் ஸ்பெல்லு 5 ஓவர் ஸ்பெல்லு ஆனா ட்ராட் போட்டுட்டு போயிடுவாரு. நல்ல ஒரு பெரிய பிரேக்கும் கொடுப்பாங்க. எப்போ ரொம்ப விக்கெட் இல்லாம ரொம்ப லேக் ஆகி நிக்கிற ரன்ஸும் ஒரு எண்ட்ல வந்துட்டே இருக்குன்றப்ப எனக்கு தெரிஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. பெட்டரா யூஸ் பண்ணா 5 டெஸ்ட் கூட ஆட வைக்கலாம். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாம ஆட வச்சா 5 டெஸ்ட் கூட ஆட வைக்கலாம். பட் பெட்டர் ஒரு 4 டெஸ்டா தான் ஆடணும். 3 தான் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ வந்து கிரேட் சீரீஸ் அஹெட், பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. அகைன் நான் வந்து இந்தியா பேக் பண்ணியிருக்கேன். வேல் அண்ட் ஸ்மித்தியன், சாரி நானும் கார்த்திக் ப்ரோவும் இந்தியா பேக் பண்ணியிருக்கோம். வேல் அண்ட் ஸ்மித்தியன் வந்து இங்கிலாந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்ப்போம் இந்த சீரீஸ் போகும்போது. எவ்ரிடே ஆஃப்டர் எவ்ரிடே வீடியோஸ் வந்து கன்ஃபார்மா அப்லோட் பண்ணுவோம். நான் இந்தியா சப்போர்ட்டர் தான்டா. ப்ரிடிக்ஷன் எப்படின்னா யார் ஜெயிப்பாங்க பிராக்டிகலா சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான் எனக்கு என்ன தோணுதோ அப்படி சொல்லியிருக்கேன். இந்தியா சப்போர்ட்டர் தான். உடனே அடிக்க கிளம்பிட போறாங்க. இல்ல நானும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு அதான சொன்னேன். யார் வின் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு தானே ஆஸ்திரேலியா சொன்னேன். இல்லாட்டினா சவுத் ஆப்பிரிக்கா இஸ் சோல். ஸோ யா, பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ வில் see you in the next video. Until then, bye from Rahman, Delius, Smith and Karthik.